அப்ப இன்றைய தினம் நம்ம பார்க்கிறது நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க இந்த ஆச்சரிய குறிகள் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள். அததான் நம்ம அந்த சந்தர்ப்பங்கள் என ஆங்கிலத்துல ஆச்சரிய குறிகள் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். சரியா? இப்ப கொஞ்சம் பாருங்க, இங்க பவக்கட்டா இருக்கு. பார்ப்போம் இப்படி செய்யறது. ஓகே, இப்ப உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரிய குறிகள் நம்ம பயன்படுத்துவோம் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆச்சரியம். அந்த வார்த்தைகளுக்கு பக்கத்துல நம்ம என்ன செய்வோம்னா இந்த ஆச்சரிய குறிகளை நம்ம பயன்படுத்தும் நம்மளுடைய உணர்வுகள். அது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கலாம், சந்தோஷமான உணர்வுகளா இருக்கலாம், அல்லது கஷ்டமான உணர்வுகளா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், அன்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். சரியா? அப்ப எப்படிப்பட்ட நிலைமையிலையும் நம்ம பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஆச்சரிய குறிகள் நம்ம பயன்படுத்தும். ஓகே, அப்ப இந்த ஆச்சரிய குறிகள் பயன்படுத்துகின்ற அந்த சொற்களுக்கான ஆங்கில அர்த்தங்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, எல்லாருக்கும் நான் பேசுறது விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குது. சரி, அப்ப இந்த ஆச்சரிய குறிகள் இதுகள் சம்பந்தமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப உதாரணமா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். இப்ப உதாரணமா நம்ம பாவிக்கிறோம். மைக்களை பண்ணிக்கொள்ளுங்க. என்ன அழகு! இப்ப நம்ம பாவிக்கிறோம். என்ன அழகு அப்படின்னு சொல்லக்குள்ள எப்படி நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா என்ன அந்த அழக என்ன செய்யறோம்னா நம்ம ரசிக்கிறோம். என்ன இப்ப ரசிக்கக்குள்ள அந்த எப்படி அந்த அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அப்படி என்ன அழகுன்னு சொல்லக்குள்ள என்ன ரொம்ப அழகு. என்ன ரொம்ப அழகுன்னு சொல்லக்குள்ள நம்ம மனது ரீதியாக என்ன செய்யறோம்? நம்ம அந்த உணர்வு மனசுல அதை ஃபீல் பண்ணி நம்ம அந்த வார்த்தைகளை சொல்றோம். அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தான் நம்ம என்ன செய்வோம்னா இந்த ஆச்சரிய குறிகளை பயன்படுத்தும். ஓகேயா? இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஆச்சரிய உணர்ச்சிகள். ஆச்சரிய உணர்ச்சிகள்.
சரி, ஓகே. அப்ப என்ன அழகு அப்படின்னு சொல்லக்குள்ள இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா என்ன அழகு, அழகுன்னு சொன்னா பியூட்டிஃபுல் சொல்லுவோம் என்ன அழகு. அப்ப என்ன சொல்றோம்னா என்ன அழகு. அப்ப நம்ம ஒரு பூவை பார்க்கிறோம், அந்த பூ வந்து ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்னா வாட் அ பியூட்டிஃபுல், வாட் அ பியூட்டிஃபுல். அதாவது என்ன சொல்றோம்னா எவ்வளவு அழகு இல்லைண்டா என்ன அழகு என்ன வாட் அ பியூட்டிஃபுல். அதாவது நம்ம இதை வந்து என்ன நம்ம ஒரு கேள்வியா கேட்கல, இது என்ன அழகா அப்படின்ட்டு கேட்கல. நம்ம அந்த அழகு என்ன செய்யறோம்னா நம்ம ஃபீல் பண்ணி சொல்றோம் இது இவ்வளவு அழகா இருக்கு, வாட் அ பியூட்டிஃபுல். ஓகேயா, உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஆச்சரிய குறிகள் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம இன்னைக்கு 5வது பாடத்துல வந்து பார்க்க இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற வார்த்தைகளா இருக்கும். அதே போல இங்கு தரப்படுகின்ற இந்த சொற்களை வந்து நீங்க என்ன செய்யணும், பாடமாக்கி கொள்ளணும். ஓகேயா, ஓகே. வாட் அ பியூட்டிஃபுல், என்ன அழகு. அதே போல பாத்தீங்கன்னா சபாஸ் என்று சொல்லி பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம சொல்லுவோம் சபாஸ் என்று சொல்லுவோம். சபாஸ் என்ன சபாஸ் என்று சொல்லுவோம் தானே. சபாஸ் ஒரு வேளைய வெற்றிகரமா செஞ்சா நம்ம என்ன செய்வோம், அவரை வாழ்த்துவோம், சபாஸ் என்று சொல்லுவோம். அப்ப சபாஸ் என்று சொல்றதுக்கு சபா, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம நம்ம மன என்ன செய்யறோம், மன உள்ளத்துல என்ன செய்யறோம், அதை ஃபீல் பண்ணி அவரை வாழ்த்துறோம். அப்ப சபாஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், ஷபாஸ் என்று சொன்னா. இப்ப நீங்க ஆங்கிலத்துல சொன்னா உங்களுக்கு தெரியும், ஷபாஸ் என்று சொல்றது வெல்டன் என்ன சொல்லுவோம், வெல்டன். வெல்டன் என்று சொல்லுவோம் தானே, வெல்டன். அந்த வேலையை நம்ம வெற்றிகரமா ஒரு வேலையை முடிச்சோம்னா நம்ம அவருக்கு என்ன சொல்லுவோம், வெல்டன் என்று சொல்லுவோம், வெல்டன் என்று சொல்லுவோம். அப்ப சபாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வெல்டன். என்ன அர்த்தம், வெல்டன். வாட் அ பியூட்டிஃபுல், என்ன அழகு. ஒரு நீங்க ஒரு பூவையோ இல்லைண்டா இது ஒரு காட்சியையோ இதையே நீங்க பார்த்தா இல்ல ஒரு உடைய நம்ம பார்த்தாலும் அந்த உடை வந்து நல்லா அழகா இருந்துச்சுண்டா நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம நம்ம அந்த உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துவோம். என்ன வாட் அ பியூட்டிஃபுல் இல்லைண்டா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படின்னு நம்ம பாவிக்கலாம். இப்ப வெல்டன் அப்படின்னு சொன்னா ஷபாஸ், ஏன்னா நீ அந்த வேலையை வெற்றிகரமாக முடிச்சிட்ட, வெல்டன் அப்படின்னு சொல்லி. ஓகேயா, அதே போல நம்ம சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவோமா, ஆஹா ஆஹா ஓஹோண்டு சொல்லுவோமா, ஆஹா ஓண்டு சொல்லுவோமா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆஹா ஓண்டு சொல்லுவோமா இல்லையா, சொல்லுவோம் சார். ஆஹா ஓ ஓண்டு சொல்லுவோம், ஆஹா ஓஹோ, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆஹா ஓஹோ என்று சொல்லுவோம். என்ன ஓகேயா. அப்ப ஆஹா ஓன்னு சொல்றது என்ன, நம்ம மனது ரீதியாக என்ன செய்யறோம், நம்ம நம்மளுடைய என்ன சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யறோம், வெளிப்படுத்துறோம். அப்ப ஆஹா ஹோஹோ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லணும், அதுக்கு நம்ம சொல்லுவோம் மாவளஸ். என்ன சொல்லுவோம், மாவளஸ். மாவளஸ் என்ன சொல்லுவோம், மாவளஸ். மாவளஸ். ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா மாவளஸ், மார்வலஸ். நீங்க வேண்டாம்
இதுக்கான அர்த்தங்களை நீங்க எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கறத எழுதி கொள்ளுங்க. அப்ப நம்மளுக்கு லேசா இருக்கும். மார்வலஸ், மார்வலஸ், மாவலஸ் என்று சொல்லுவோம். ஆஹா ஓண்டு அதுக்கு அர்த்தவன் ஆங்கிலத்தை சொல்லுவோம் மாவலஸ் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப இங்க பாருங்க, 3 வார்த்தைகள் நம்ம பார்த்திருக்கோம். வாட்டர் பியூட்டிஃபுல், வாட்டர் பியூட்டிஃபுல் என்று சொன்னோம்னா என்ன அழகு அப்படின்ற அர்த்தம். என்ன அழகுன்னு, இந்த மலர் என்ன அழகு, வாட்டர் பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர், இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? மாவளர். என்ன சொல்லுவோம்? மாவளர். அப்ப நீங்க அதை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத என்ன செய்யுங்க, நீங்க பக்கத்துல என்ன செய்யுங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. மாவளர். விளங்குதான்? எஸ் சார். ஓகே. அப்ப இதுகளை நம்மளுக்கு என்ன, கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளத்தான் உங்களுக்கு இருக்கு. பாடமாக்கி கொண்டீங்கன்னா அடுத்தது நம்ம அதை எப்படி அந்த சென்டென்ஸுகள்ல கதைக்கும் போது அதை நம்ம எந்தெந்த நேரத்துல பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பார்த்தேன் கடைசி வகுப்புல நம்ம படிச்ச பாடங்கள் 2-3 பேர் தான் அதற்கான வாய்ஸ் நோட் போட்டுருங்க. மற்றவங்க இன்னும் அதற்கான வாய்ஸ் நோட் இன்னும் நீங்க போட்டில்ல. அப்ப அதுகளை நீங்க போட்டு விடுங்க. ஓகேயா? பாடமாக்கி போட்டு விடுங்க. ஓகே. மாவளம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் அடக்கடவுளே அப்படின்னு சொல்லுவோமா இல்லவா? அடக்கடவுளே, ஓ கடவுளே அப்படின்னு பாவிச்சது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அடக்கடவுளே, ஓ கடவுளே. அப்படிங்கிற சொற்கள் நம்ம என்ன செய்வோம், சில வேளைகள்ல என்ன நம்மளுக்கு பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு. ஓகே. அப்ப நம்ம பார்ப்போம். ஆஹ் அடக்கடவுளே, அடக்கடவுளே, அடக்கடவுளே. ஓகேயா? அப்ப அடக்கடவுளே அப்படின்னு சொல்றது வேற. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓ கடவுளே அப்படின்னு சொல்றது வேற. ஓகே. அப்ப அடக்கடவுளே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்டா? ஓ கோ. என்ன சொல்லுவோம்? ஓ கோ. அடக்கடவுளே, ஓ கோட் என்று சொல்லுவோம். அட கடவுளே, ஓ கோ. அதே போல பாத்தீங்கன்னா அடக்கடவுளே, ஓ கோட் என்று பாவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா
அடக்கடவுளே, மை கோட் அப்படின்னு பாவிக்கலாம். மை கோட், மை கோட் என்று பாவி. மை கோட், மை கோட். இல்லைண்டா அடக்கடவுளே என்று சொல்லுவாங்க. இல்லைண்டா ஓ கடவுளே என்று நம்ம சொல்லுவோம் சில வேளையில. ஓ கடவுளே, ஓ கடவுளே. ஓகேயா? அடக்கடவுளே, ஓ கோட், இல்லைண்டா ஓ கடவுளே அப்படின்னு சொன்னா மை கோட் அப்படிங்கிறத நம்ம பாவிப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தைகள் நம்ம பார்த்திருப்போம். என்ன பிரமாதம், என்ன என்ன பிரமாதம், பிரமாதமான வேலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேயா? பிரமாதம் என்ன சொல்லுவோம்? பிரமாதம், பிரமாதம். அப்ப பிரமாதம் என்று சொன்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்ன? பிரமாதம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்னா டன் wonderfully, done wonderfully, done wonderfully. என்ன பிரமாதம், பிரமாதம். done wonderfully என்று சொல்லுவோம். done wonderfully, பிரமாதம். wonderfully, பிரமாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்ப நீங்க இதை வேண்டாம், நீங்க தமிழ் அர்த்தத்தை எழுதி கொள்ளுங்க. எப்படி உச்சரிக்கிறேன்? டன் wonderfully. அப்படியே எழுத இயலாது. ஏன்னா நம்ம உச்சரிப்புகளை தான் அதை சரியா நீங்க உச்சரிக்க கொள்ளணும். சரியா? அதே மாதிரி எழுத்துக்கள் வராது. சரியா? டன் wonderfully, டன் wonderfully. என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். பிரமாதம், டன் wonderfully. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் எல்லாமே எப்படி, எல்லாமே இந்த கடவுள்னால. என்ன? கடவுளுடைய செயல். இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா, இல்லைண்டா ஒரு விபத்துல இருந்து நம்ம தப்பிச்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாமே என்ன? கடவுள் செயல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன? கடவுளினுடைய அருள், இல்லைண்டா கடவுள் செயல் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் அருள். கடவுளின் செயல், கடவுள் செயல் அல்லது கடவுளுடைய அருள் என்று சொல்லுவோம். கடவுளின் செயல், கடவுளுடைய அருள் என்று சொல்லுவோம். கடவுள் செயல், கடவுளுடைய அருள் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? கடவுள் செயல், அதாவது thank God, thank God, thank God என்று சொல்லுவோம். thank God, thank God. கடவுளுடைய செயல், கடவுளுடைய அருள், thank God அப்படின்னு சொல்லுவோம். thank God.
அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. என்ன அழகு, வாட் a பியூட்டிஃபுல் சொல்லுவோம். சபாஸ், வெல்டன் என்று சொல்லுவோம். ஆஹா ஹோஹோ சொன்னா மாவலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடக்கடவுளே, ஓ கோட், ஓ கடவுளே, மை கோட் அப்படின்னு சொல்லுவோம். பிரமாதம், டன் வண்டர்ஃபுல்லி. கடவுள் செயல் அல்லது கடவுள் அருள் அப்படின்னா தேங்க் கோட் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க் கோட், கடவுளுடைய அருள். இதை எழுதி கொள்ளுங்க. எழுதிருக்கீங்களா? Yes, sir. ஓகே, இதை எழுதிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. சரி, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல பெரியவங்க. இப்ப நம்மளுக்கு என்ன செய்வோம், நம்ம இது ஒரு வேலையை தொடங்குனா இல்லைன்னா நம்ம பெரியவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குனா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு, கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்க? கடவுள் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும், அதாவது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அவருடைய மன ரீதியாக அந்த பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா நமக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. உங்க மன ரீதியாக என்ன செய்யறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. மன ரீதியாக வாழ்த்து தெரிவிச்சா அங்க நம்ம என்ன செய்வோம், இந்த ஆச்சரியக்குரிய நம்ம பயன்படுத்தி. அப்ப கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். இது எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம், மே கோட் பிளஸ் யூ. என்ன சொல்லுவோம், மே கோட் பிளஸ் யூ. மே கோட் பிளஸ் யூ. மே கோட் பிளஸ் யூ. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நம்ம தமிழ்ல ஆங்கிலத்துல கேள்விப்பட்டிருப்போம். மே கோட் பிளஸ் யூ, கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். மே கோட் பிளஸ் யூ. மே கோட் பிளஸ் யூ, கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும்.
மே கோட் பிளஸ் யூ. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். மே கோட் பிளஸ் யூ. நான் வேண்டா இது உங்களுக்கு தமிழ்ல நான் எழுதி போடுறேன், உங்களுக்கு வாசிக்க லேசா இருக்கும். மே கோட் பிளஸ், கொஞ்சம் God bless you. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். மே God bless you. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். இது கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப பாருங்க, கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். அப்ப என்ன சொல்லுவோம்? மே God bless you. மே God bless you. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வருட பிறப்புண்டு வைங்களே, ஜனவரி 1ஆம் திகதி. அப்ப 1ஆம் திகதி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன செய்வோம்? வாழ்த்து தெரிவிப்போம். அப்ப வாழ்த்து தெரிவிக்கக்குள்ள இப்ப நம்ம சொல்லுவோம் என்ன? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுவோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அப்ப சிலர் பாத்தீங்கன்னா விஷ் யூ த சேம் என்று சொல்லுவாங்க, இல்லண்டா சேம் டு யூன்னு சொல்லுவாங்க. என்ன அப்ப நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம், அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ் யூ த சேம் அல்லது சேம் டு யூ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். நீங்க எப்படி நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். என்ன சொல்லுவோம்? உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் நம்ம சொல்லுவோம் சேம் டு யூ. சேம் டு யூ என்ன சொல்லுவோம்? சேம் டு யூ. உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். சேம் டு யூ. உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். சேம் டு யூ. சேம் டு யூ. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். மே கோட் பிளஸ் யூ. மே கோட் பிளஸ் யூ. இல்லண்டா கோட் பிளஸ் யூ. அதாவது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வழங்கட்டும் சொல்லக்குள்ள நம்ம அதை கொஞ்சம் என்ன நியர் ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தில் சொல்றோம். உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். இப்போ நீங்க இப்போ ஒரு வேலை செய்ய போனீங்கன்னா அந்த செய்ய போற காரியம் வந்து நல்ல முறையில் அமையட்டும் அப்படின்னு சொல்றோம். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். மே கோட் பிளஸ் யூ. அடுத்து சொல்றோம் உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். என்ன சொல்றோம்? சேம் டு யூ. சேம் டு யூ. சேம் டு யூ. இப்ப பார்ப்போம். நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் உண்டு ஆகுனுச்சுண்டா, இல்ல ஒரு துக்ககரமான விஷயம் நடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கவலைப்படுவோம். என்ன சில கவலைப்படுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு அடப்பாவமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன அட பாவமே அவங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அடப்பாவமே அவங்களுக்கா இந்த நிலைமை. ஓகே, அப்ப நம்ம பார்ப்போம். அடப்பாவமே.
அடப்பாவமே, 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 அடப்பாவமே என்று சொன்னா நம்ம சொல்லுவோம் உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். இது என்ன நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறனால ஆச்சரிய குறி. சேம் டு யூ, ஆச்சரிய குறி. அடப்பாவமே, அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு கவலையான விஷயம். அப்ப நம்ம என்ன செய்வோம், கவலைப்பட்டு சொல்றோம். அப்ப உணர்வு பூர்வமா சொல்றோம். அப்ப அடப்பாவமே அப்படின்னு சொல்லக்குள்ள அவுசர்ட் என்ன சொல்லுவோம், அவுசர்ட், 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 அடப்பாவமே, அவுசர்ட். அவுசர்ட், அடப்பாவமே, அவுசர்ட், அடப்பாவமே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவுசர்ட், அடப்பாவமே. என்ன இவ்வளவு ஒரு கவலையான விஷயம், என்ன அடப்பாவமே, அவுசர்ட். அதே போல இப்ப நம்ம சொல்லுவோம் ஆஹ் எவ்வளவு இனிமை. ஒருத்தர் பாடல் ஒன்று பாடுறாங்க, அந்த பாடல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு. அப்ப இனிமையா இருக்கிறது நம்ம சொல்றோம் அந்த பாடல் வந்து எவ்வளவு இனிமையா இருக்கு. பாடல் எவ்வளவு இனிமை, எவ்வளவு இனிமை. பாடல் வந்து எவ்வளவு இனிமை, பாடல் எவ்வளவு இனிமை என்று சொல்றோம். எவ்வளவு இனிமை, how sweet. இல்லைன்னா அப்படி சொல்லுவோம் என்ன, how sweet என்று சொல்லுவோம். how sweet எவ்வளவு இனிமையா இருக்கு. இல்லைண்டா ஒரு இனிப்பான சாமான இருந்தாலும் என்ன சொல்லுவோம், how sweet என்று சொல்லுவோம். எவ்வளவு இது இனிப்பாக இருக்கு, how sweet, how sweet, எவ்வளவு இனிமை. how sweet எவ்வளவு இனிமை, how sweet எவ்வளவு இனிமை, how sweet. how sweet. பார்த்துக்கொள்ளுங்க, கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். அப்ப மே கோட் பிளஸ் யூ, மே கோட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். மே கோட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். சேம் டு யூ, உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். சேம் டு யூ. அடப்பாவமே, அவுசர்ட், அடப்பாவமே, அவுசர்ட். எவ்வளவு இனிமை, how sweet, எவ்வளவு இனிமை, how sweet.
May God bless you. Same to you. How sad, how sweet. எப்படி எழுதிட்டீங்களா? Yes, sir. ஓகே, சரி. அடுத்தது நம்ம பார்க்க போறோம். பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இன்னும் சில சொற்கள் தான் பார்க்க போறோம். இப்ப உதாரணமா நம்மட்டு அப்படி வைங்க. அப்படி நம்ம சொல்றோம் வெல்கம். என்ன வெல்கம் ஒருத்தரை நம்ம வரவேற்கிறோம். வரவேற்கிறா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்வரவு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நல்வரவு. இப்ப யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தோம்டா, நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாங்கண்டா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள வாங்கன்னு கூப்பிடுவோம். என்ன வீட்டுக்கு வரக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவோம். அப்ப வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? வெல்கம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வெல்கம். வெல்கம். வெல்கம் என்று சொல்லுவோம். வெல்கம் நல்வரவு. வெல்கம் நல்வரவு. வெல்கம். என்ன வெல்கம் என்று சொல்லுவோம். அதே போல இப்ப நம்ம ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்றோம். வாழ்த்து சொல்றேன்டா என்ன சொல்லுவோம்டா? கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அதாவது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுவோம். வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லுவோம். கங்க்ராச்சுலேஷன். ஓகே. Congratulations. Congratulations. Okay. Congratulations. Congratulations. வாழ்த்துக்கள். இப்ப எதுக்காவது இப்ப நம்ம ஒரு பரீட்சை எழுத போறோம், இல்லைண்டா ஏதாவது ஒரு போட்டியில பங்கு பெற்ற போறோம். என்ன அப்ப அது முன்னுக்கே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த போட்டியில வெற்றி பெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன செய்வாங்க? வாழ்த்து சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற யாரும் அந்த போட்டிகள்ல பங்கு பெற்று வெற்றி பெற்றுதான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். என்ன அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். வெல்கம் நல்வரவு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அதே போல இப்ப நம்ம ஒரு விடயம் இல்லைண்டா நம்ம என்ன செய்யறோம், யாராவது நமக்கு ஒரு நம்ம எதிர்பாராத நேரத்துல நம்மட வீட்டுக்கு யாராவது ஒரு என்ன சர்ப்ரைஸா வாராங்க, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிறந்த நாள் பரிசு ஒன்று கிடைக்குது, நம்ம என்ன எதிர்பாராத ஒரு பரிசு ஒன்று கிடைக்குது. அப்ப கிடைக்கல அந்த அது எப்படி நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமானது, என்ன ஆச்சரியமான ஒரு பரிசு ஒன்று கிடைக்குது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஆச்சரியம். என்ன இப்ப ஒருத்தர் வந்து வராதவர் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப இங்க எல்லாத்துலயும் நம்ம இந்த ஆச்சரிய குறி நம்ம பயன்படுத்து. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், என்ன என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். வாட் a surprise, what a surprise. What a surprise. என்ன ஆச்சரியம். வராதவங்க வந்திருக்கிறீங்க அப்படிலாம் கேட்போமா இல்லையா, என்ன ஆச்சரியம். What a surprise, what a surprise. 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 என்ன ஆச்சரியம். What a surprise. என்ன ஆச்சரியம். What a surprise. What a surprise. என்ன ஆச்சரியம். அதே போல யாராவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னா, இல்லைண்டா ஏதாவது நல்ல ஐடியாக்கள் சொன்னா, நம்ம ஐடியாக்கள் சொன்னா அப்ப நம்ம அதுக்கு இப்படி அவங்களுக்கு சொல்லுவோம், என்ன பிரமாத யோசனை. என்ன என்ன பிரமாதமான யோசனை. நீங்க சொன்ன அந்த யோசனை எப்படி மிகவும் பிரமாதமானது. ஓகே, அப்ப என்ன சொல்லுவோம், என்ன என்ன பிரமாத யோசனை. என்ன பிரமாத யோசனை. என்ன பிரமாத யோசனை. என்ன பிரமாதமான யோசனை. What a great idea. What a great idea.
என்ன பிரமாத யோசனை. What a great idea. What a great idea. What a great idea. என்ன பிரமாத யோசனை. What a great idea. What a great idea. What a great idea. What a great idea. என்ன பிரமாத யோசனை. சொன்ன யோசனை வந்து எவ்வளவு பிரமாதமானது. What a great idea. What a great idea. Okay. அப்ப பாருங்க, வெல்கம் நல்வரவு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள், வாட் அ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சரியம், வாட் அ கிரேட் ஐடியா என்ன பிரமாத யோசனை. வெல்கம் நல்வரவு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள், வாட் அ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சரியம், வாட் அ கிரேட் ஐடியா என்ன பிரமாத யோசனை. வெல்கம் நல்வரவு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள், வாட் அ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சரியம், வாட் அ கிரேட் ஐடியா என்ன பிரமாத யோசனை. எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நம்ம படிச்சிருக்கோம் சில சொற்கள், நிறைய சொற்கள் இருக்கு. இந்த சொற்கள்ல எப்படி நம்ம இந்த சொற்களை வந்து எந்தெந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துற போறோம் அப்படிங்கறதான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். சரியா? இப்ப முதலாவதா நம்ம பார்த்தோம் சொற்கள் பாருங்க. What a beautiful, what a beautiful, well done, marvelous, oh God, my God என்று பார்த்தோம். Done wonderfully, thank God, கடவுள் செயல் கடவுள் அருள் என்று பார்த்தோம். சரியா? அதே போல இரண்டாவது விஷயம் நம்ம பார்த்தோம். மே God bless you, கடவுள் உங்களுக்கு ஆசீர் வழங்கட்டும். Same to you, உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும். How sure, அடப்பாவமே. How sweet, எவ்வளவு இனிமை. வெல்கம் நல்வரவு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள், வாட் அ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சரியம், வாட் அ கிரேட் ஐடியா என்ன பிரமாத யோசனை. ஓகேயா? சரி, இப்ப நான் முதலாவதா பார்ப்போம். இங்க 4, 8, 12 சொற்கள் மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேயா? சரி, இப்ப நான் சொல்றேன். I have, ஓகேயா?
I have I have on I have on in chess game. Okay. இப்போ நான் சொல்றேன் I have won in chess game அப்படின்னா I have won அப்படின்னா in chess game நான் என்ன செஞ்சிருக்கேன்டா இந்த செஸ் கேம்ல என்ன செஞ்சிருக்கேன் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் என்ன சொல்றோம் இந்த செஸ் கேம்ல வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் I have won in chess game. Okay. இப்போ ஒருத்தர் இங்கே டபுள் எஸ் வரணும் செஸ் கேம் ஓகேயா இங்கே டபுள் எஸ் வரணும் அப்ப பார்த்துக்கொள்ளுங்க I have won in chess game அதாவது நான் செஸ் விளையாட்டேன்டா ஓகே முதல்ல நம்ம இதை எழுதுவோம் இதை எப்படி இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லுவோம் ஓகேயா I have I have won in chess game. I have won in chess game. Okay. நான் செஸ் விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா நான் 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 செஸ் என்ன சொல்லுவோம் சதுரங்க விளையாட்டு ஓகே சதுரங்க விளையாட்டில் நான் சதுரங்க விளையாட்டில் வெற்றி நான் சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்றேன் வெற்றி பெற்றிருக்கின்றேன் I have won in chess game I have won in chess game நான் சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்றேன் இப்போ சொல்றாரு நான் என்ன செஸ் கேம்ல நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு I have won in chess game அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம அவருக்கு என்ன செய்வோம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் என்ன நம்ம என்ன செய்வோம் அவருக்கு என்ன செய்ய போறோம் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம் இப்ப வாழ்த்துக்கள் என்ன நம்ம சொல்லுவோம் கங்க்ராச்சுலேஷன் நம்ம இங்க ஏற்கனவே பார்த்தோம் பார்த்துக்கொள்ளுங்க கங்க்ராச்சுலேஷன் என்று நம்ம சொல்லுவோம் வாழ்த்துக்கள் Congratulations. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லு I have won in chess game நான் சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்றேன் ஓகேயா சரி I have won in chess game நம்ம சொல்றோம் நம்ம என்ன செய்யறோம் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம் Congratulations வாழ்த்துக்கள்
இப்போ ஒருத்தர் சொல்றாரு, உங்களோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். என்ன சொல்றாரு? இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். இவர் சொல்ற விஷயம், இன்று எனது பிறந்த நாள், எனது பிறந்த நாள், எனது பிறந்த நாள் இன்றாகும். இன்றைக்கு என்ற பிறந்த நாள். எனது பிறந்த நாள் இன்றாகும். ஓகே, அவர் அதுக்கு அவர் எப்படி சொல்லுவாரு? மை today is my birthday. Today is my birthday. இன்று எனது பிறந்த நாள். இன்று எனது பிறந்த நாள். இன்று எனது பிறந்த நாள். இன்று போட்டுக்கொள்ளும். வாக்கியம் வாசிக்கிறதுக்கு லேசா இருக்கும். இன்று எனது பிறந்த நாள் அப்படின்னு சொன்னார். டுடே இஸ் மை பர்த்டே. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இன்று எனது பிறந்த நாள். டுடே இஸ் மை பர்த்டே. அப்ப நம்ம சும்மா இருக்கதா, நம்ம அவரை வாழ்த்தணும். என்ன? Today is my birthday. Today is my birthday. Today is my birthday. Today is my birthday. இன்று எனது பிறந்த நாள். Today is my birthday. Today is my birthday. இன்று எனது பிறந்த நாள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு என்ன செய்வோம்? அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். அப்ப என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? wish you happy birthday ன்னு சொல்லுவோம். என்ன என்ன உங்களுக்கு wish you happy birthday. wish you happy birthday. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன சொல்லுவோம்? wish you happy birthday to you. wish you happy birthday to you. wish you உங்களுக்கு wish you happy birthday to you. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். wish you happy birthday to you. wish you happy birthday to you. wish you happy birthday to you. உங்களுக்கு
இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Wish you happy birthday to you. Today is my birthday. இன்று என்னுடைய பிறந்த நாள். வாழ்த்து சொல்றோம். Wish you happy birthday to you. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Wish you happy birthday to you. Wish you happy birthday to you. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். I have won in chess game. I have won in cricket game. I have won in football game. நீங்க என்ன போட்டிகளையும் சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது நிகழ்வுகள் அதுகளையும் நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லக்குள்ள I have won in chess game என்று சொல்லக்குள்ள congratulation என்று வாழ்த்துக்கள் சொல்றோம். இன்னொரு டுடே இஸ் மை பர்த்டே. இன்று என்னுடைய பிறந்த நாள். Wish you happy birthday to you. Wish you happy birthday to you. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Wish you happy birthday to you. Wish you happy birthday to you. Wish you happy birthday to you. Okay. எழுதி கொள்ளுங்க. Wish you happy birthday to you. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்தது பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றேன், எனக்கு இப்படி சொல்றேன், எனக்கு நாளைக்கு கணித பாட எக்ஸாம். ஓகேயா?
Tomorrow is my next exam. Tomorrow is my next exam. நாளை எனக்கு எனக்கு கணித பாட பரீட்சை இருக்கிறது. Tomorrow is my next exam. Tomorrow is my next. Tomorrow is my next exam. Tomorrow is my next exam. Okay. அப்ப என்ன சொல்றோம்? நாளை எனக்கு கணித பாட பரீட்சை இருக்கிறது. ஓகேயா? நாளை எனக்கு கணித பாட பரீட்சை இருக்கிறது. நாளை எனக்கு கணித பாட பரீட்சை இருக்கிறது. Tomorrow is my next exam. அப்ப நம்ம சொல்றோம் டுமாரோ இஸ் மை next exam. நாளை எனக்கு கணித பாட பரீட்சை இருக்கிறது. அப்ப நம்ம அம்மாட்ட சொல்றோம் வைங்களே. அம்மா சொல்றாங்க do well, do well. என்ன செய்யுங்க? நன்றாக செய், நன்றாக. do well, நன்றாக செய். may God bless you. கடவுள் உனக்கு ஆசி வழங்கட்டும். may God bless you. கடவுள் உனக்கு ஆசி வழங்கட்டும். ஆசி வழங்கட்டும் சொல்லு. do well, do well. நன்றாக பரீட்சையை செய், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லு. சரியா? do well, may God bless you. நன்றாக செய், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே. do well, நன்றாக செய். do well, நன்றாக பரீட்சையை செய். do well, may God bless. May God bless you.
May God bless you. None do well. May God bless you. நன்றாக பரீட்சையை செய். நன்றாக பரீட்சையை செய். நன்றாக நன்றாக பரீட்சையை செய். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். கடவுள் கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். Tomorrow is my next exam. அப்ப சொல்றோம் do well. நன்றாக செய். May God bless you. கடவுள் உங்களுக்கு பரீட்சையை நன்றாக செய். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். அடுத்தது பாருங்க. I will come. I will come. I will come and come
and meet. I will come and meet you tomorrow. சரியா? இது என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். I will come and meet you tomorrow. நான் நாளை என்ன நான் நாளை வந்து உன்னை சந்திப்பேன். நான் நாளை வந்து உன்னை சந்திப்பேன். கம் அண்ட் மீட்னா வந்து சந்தித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ரெண்டு போடக்குள்ள ரெண்டும் சேர்த்து வரும். அதாவது வந்து சந்தித்தல். ஐ வில் கம்னா நான் வருவேன். ஐ வில் கம் அண்ட் மீட் நான் வந்து சந்திப்பேன். யார? உன்னை. என்ன? ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. ஐ வில் கம் அண்ட் மீட் யூ டுமாரோ. நான் நாளை வந்து உன்னை சந்திப்பேன். நான் நாளை வந்து உன்னை சந்திப்பேன். எப்படி வரப்போகுது? ஐ வில் I will come. I will come and meet you. Tomorrow. I will come and meet you tomorrow. I will come and meet you tomorrow. நான் நாளை வந்து உன்னை சந்திப்பேன். நான் நாளை வந்து உன்னை சந்திப்பேன். நான் நாளை வந்து உன்னை அல்லது உங்களை சந்திப்பேன். I will come and meet you tomorrow. I will come and meet you tomorrow. I will come and meet you tomorrow. நான் நாளை வந்து உங்களை சந்திப்பேன். I will come and meet you tomorrow. நான் நாளை வந்து உங்களை சந்திப்பேன். ஓகே, நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் விஷயம். நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேயா? சரி. அப்ப நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்ப ட்ரெண்ட் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வெல்கம் சொல்ல வாங்க. வெல்கம் வாங்க. வெல்கம். யூ ஆர் வெல்கம். நம்ம எப்படி போடுவோம்? யூ ஆர் வெல்கம். யூ ஆர் ஒருத்தர் வாரன்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்வோம்? அவரை நம்ம என்ன செய்யணும்? வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன? ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? யூ ஆர் வெல்கம். 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 நல்வரவு அர்த்தம். என்ன? உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் வெல்கம். நீங்க சந்தோஷமா வாங்க அப்படிங்கிறது அர்த்தம். யூ ஆர் வெல்கம். நீங்க வாங்க. நல்வரவு வாங்க. யூ ஆர் வெல்கம். ஐ வில் கம் அண்ட் மீட் யூ டுமாரோ. நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். யூ ஆர் வெல்கம். நீங்க வாங்க, தாராளமா வாங்க. எழுதி கொள்ளுங்க.
ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், டுமாரோ இஸ் மை நெக்ஸ்ட் எக்ஸாம். நாளை எனக்கு கணித பாட பரீட்சை இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றோம், do well, may God bless you. நன்றாக செய், கடவுள் உனக்கு எப்படி செய்வார், ஆசீர் வழங்கட்டும். I will come and meet you tomorrow. நான் நாளை வந்து உங்களை சந்திப்பேன். You are welcome. நீங்க வாங்க அப்படி சொல்றோம். ஓகேயா? சரி. ஓகே, அப்ப இது எழுதிட்டீங்களா? Yes, sir. Oh, sir. Oh, sir. Yes, sir. அப்ப நம்ம கிளாஸ் முடிப்போம். அப்ப உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து வியாழக்கிழமை. ஓகே, நான் இந்த யாரும் எழுதாமல் இருந்தீங்கன்னா நான் இதுகளை உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன், பார்த்து எழுதி கொள்ளுங்க. எழுதி இதை பாடமாக்கி கொள்ளுங்க. சரியா? ஓகே, அப்ப நம்ம கிளாஸ முடிப்போம். எல்லாருக்கும் ஓகே, பாய், குட் நைட். Bye, sir. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Thank you. Bye, sir. Thank you, sir. Take care, sir. See you next day. Thank you, sir. Bye, sir.